எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். சோரியாசிஸ் உங்களுக்கு தெரியும். அந்த கால்லாம் பார்த்தீங்கன்னா சொரிய சொரிய சுகமா இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ரத்தம் அப்படியே கசியும். அப்படியே இது ஒரு சாபம்னே சொல்லுவாங்க. முன்னோரோட சாபம், ஏதோ ஒரு சாபம், ஒரு பெரிய ஊழ்வினை அவங்களுக்கு இருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா அது உங்களால் ஆற்றவே முடியாது. நீங்க எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, அது வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும், தலையில இருக்கும், முதுகுல இருக்கும், ரொம்ப கஷ்டம். அந்த சோரியாசிஸ் வந்துருச்சுனாலே அவங்க லைஃப் வந்து சின்னாபின்னம் ஆயிடும். டென்ஷன், ப்ரெஷரு எல்லாம் வந்துடும். ஏன்னா அரிச்சுக்கிட்டே இருக்கும், நம்மளால நார்மலா இருக்கவே முடியாது. சரிங்களா? இப்ப நமக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு ஐயா வந்து நமக்கு ஐயா ஏதாவது நமக்கு வந்து, ஏன்னா சுகருக்கெல்லாம் வந்து பிரசாதம் தரீங்க, மூலிகை பிரசாதம் தரீங்க, எல்லாத்துக்கும் தரீங்க, ப்ரெஷருக்கு தரீங்க. இந்த மாதிரி சோரியாசிஸ் இருக்குங்கயா, ஏதாவது அது மாதிரி முடியுமானா இருக்குங்கயா, ஒரு ஜெல் டைப்ல நம்ம கொடுத்துருவோம். அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணதான், ஆனா அது வந்து ஜெல் டைப்ல மாத்தி நம்ம அந்த பவுடர் வந்து ஜெல் டைப்ல மாத்தி கொடுத்துருவோம் அப்படின்னோடனே, சரிங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. அவருக்கும் வந்து பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு ஒரு 12-13 வருஷமா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு வெளிநாட்டுல. நான் சொல்ல இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டிலேயே அதை கிளியர் பண்ண முடியல. அது கிளியர் பண்ணலனாலும் பரவாயில்ல, அது அதே ஸ்டேஜில் வச்சிருந்தா கூட போதும். ஆனா அதுவும் முடியல. அது என்ன ஆகுதுன்னா பெருசு ஆயிட்டே போகுது. கிட்டத்தட்ட முழங்கால தாண்டிருச்சு, இங்க முதுகெல்லாம் வந்துருச்சு, கிட்டத்தட்ட கழுத்து பகுதிக்கு வந்துருச்சு. அவரால் வந்து நார்மலா இருக்க முடியல, பயங்கர கோவப்படுற, டென்ஷன் ஆகுறாரு. அது ஒரு குளிர் பிரதேசம் வர, ஒண்ணுமே பண்ண முடியல அவரால். ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, வலி தாங்க முடியலங்கிறாரு. கடைசி வரைக்கும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் நம்ம கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, ஜஸ்ட் 5 days. இப்போ நம்ம ஒரு போட்டோ நான் போடுறேன் பாருங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த கால் இருந்த அந்த போட்டோ, இப்ப அந்த கால் எப்படி இருக்குன்னு பாருங்க. 4 நாள்ல இருந்து 5 நாள் தான் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப பாருங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றம். வேற எங்கேயுமே உங்களால சோரியாசிஸ்க்கு வந்து ஒன்றும் பண்ணவே முடியாது. முயற்சி பண்ணி பாருங்க பாப்போம். அது அப்போதைக்கு கொஞ்சம் குறையமா இருக்கும், அப்புறம் பெருசா வந்துடும். சரிங்களா? அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு அவ்வளவு ஈஸி கிடையாது. அது பல நாட்கள் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில 1.5 வருஷம் 2 வருஷம்லாம் போயும் அவங்க சரியானதே கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு அவர் காலை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் வந்து, ஐயா எனக்கும் சோரியாசிஸ்க்கு மருந்து கொடுங்க. ரொம்ப அதுலயும் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா தலையில இருக்கு, தலையில மேலேயே வந்துருச்சு, கருப்பா இருக்கு, அப்படியே ஏடா இருக்கு. பார்க்குற நமக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால அந்த போட்டோ மட்டும் நான் போடல, ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது அவருக்கு சோரியாசிஸ். சரிங்களா? அவரு இதுக்கும் பெரிய கோடீஸ்வரன், நல்ல ஆஸ்பத்திரிக்கான ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டாரு. எவ்வளவு இருந்தாலும் செலவு செய்யக்கூடிய ஒரு நபர். ஆனா அவருக்கு அது சரியாகவே வரல. அப்புறம் தான் நம்ம நண்பர் இவர் சொன்னதுக்கு அப்புறம் அவரு நம்ம கிட்ட கேட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு அம்மா கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு அது மாதிரிதான் உள்ளங்கை உள்ளங்கால் எல்லாம் சோரியாசிஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி அம்மாவோட அருளால அவங்களுடைய அந்த உடல் வந்து ஒரு நல்ல நிலையை அடையும். சரிங்களா? அது இது நம்ம எதுவும் செய்ய போறது இல்லை, அம்பாளுடைய அருளால அவங்க குணமாகறாங்க. அவ்வளவுதான். நம்ம ஒரு கருவியா கொடுக்குறோம், அவ்வளவுதான். அபிஷேகம் பண்ண பவுடரை கொஞ்சம் ஜெல் டைப்ல மாத்தி அங்க கொடுத்துறோம். கொடுத்த உடனே அவங்க தடவணும் இல்லையா? ஏன்னா அந்த கால்லெல்லாம் தடவுனா அது உள்ள இறங்கும். சரிங்களா? உள்ள இறங்க இறங்க அந்த ரத்தத்திலேயே அது கலக்கும் போது அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். முதல்ல சோரியாசிஸ் வந்துட்டா ரத்தத்தை முதல்ல சுத்தமாகணும். அப்பனாதான் அந்த காயம் வந்து சரியாகும். இல்லைன்னு சொன்னா அது சரியாவே ஆகாது. சரிங்களா? நம்ம ஆலயத்தின் மூலமா, ஆக்சுவலா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா 94 கரியமாணிக்கம், சமயபுரம் பக்கத்துல, திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த கோயிலே ராகுகேது இருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து இந்த பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ராகுகேது. இது பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு. ஒவ்வொரு பஞ்சிலும் பெரிய அளவுல விசேஷங்கள் நடக்கும். சரிங்களா? எந்த ஒன்னையும் இலகுவா தீர்க்கக்கூடிய லகுவராகி அம்மா இங்க இருக்காங்க. உங்களுக்கு நோயா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ரொம்ப இலகுவா தீர்த்துவாங்க. இன்னைக்கு அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து நிறைய விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும். வாழ்றதே நாளையோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுமாங்க, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியா வாழ்வாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா நிகழ்த்தி இருக்காங்க. நிச்சயமா உங்களுடைய நோய் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு சில நோய்களை தவிர மற்றது எல்லாமே மேக்சிமம் இந்த கோயில் வந்து மூலிகை பிரசாதங்கள் மூலமா அதை சரி பண்ணி வச்சிடும். சரிங்களா? நீங்க
உங்களுக்கு தேவைப்பட்டா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பார்ப்போம். சரிங்களா? எனக்கு அதிகபட்சம் 1 வாரம் தான் எனக்கு தேவை. 1 வாரத்தில் நீங்களே சொல்லிடுவீங்க எப்படி இருக்குன்னு. சரிங்களா? ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை கொடுக்கும். ஆமாம், நோய் குறைஞ்சிருச்சுனாவே உங்களுடைய உடல் நல்லா இருக்கும். உடல் நல்லா இருந்தால் உங்களுடைய மனம் நல்லா இருக்கும். நீங்கள் நல்ல அற்புதமான வாழ்க்கையை வாழ்வீங்க. சரிங்களா? அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐயோ, நம்ம சோரியாசிஸ் வந்துருச்சே, நம்ம கையெல்லாம் இப்படி இருக்குதே, கால் எல்லாம் இப்படி ஆகுதே, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அம்மா இருக்காங்க, பார்த்துக்கோங்க. என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வார எங்க மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.